உடம்புல இப்படி சேரா வந்து நிக்கிறீங்க? ஒரு கிழவன் என்ன சேத்துல தள்ளி விட்டு போயிட்டாண்டி. கிழவன் சேத்துல தள்ளிட்டானா? யார்கிட்டயாவது அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறதே பழப்பா போச்சு. உன்னை கொல்ல போறேன் பாரு. என்ன கொல்றது இருக்கட்டும், வருஷாவை தூக்கிட்டு வரேன்னு போயிட்டு இப்படி சேத்து பூசிட்டு வந்து நிக்கிறீங்க. போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆகி போயிருக்கு. சென்னைக்கு போனீங்களா இல்லையா? எங்க போறது? அந்த கிழவன் என்ன கூட்டிட்டு போய் சிக்னலே இல்லாத காட்டுல தள்ளி விட்டுட்டான். அங்க இருந்து கிளம்பி ரோட்டுக்கு வந்து ஒரு வண்டியை பிடிச்சி வீட்டுக்கு வரதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. இதுல எங்க நான் சென்னைக்கு போறது? வருஷாவை போய் எப்படி தூக்குறது? ஆனா ஒண்ணுடி, இன்னைக்கு அவ தப்பிச்சிருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் என் பையன் கையால அவளுக்கு தாலியை கட்ட வைக்கல, நான் களி வரது இல்லடி. இங்க பாருங்க, நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோங்க. இந்த வருஷம் நேத்து வந்தவ, அவ பிரச்சனையை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். அவளுக்கு கல்யாணம் ஆகுது ஆகாம போகுது, என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம். அது நம்மளுக்கு முக்கியம் இல்ல. அவ கல்யாணம் எங்க நடக்க போகுதுன்னு கூட தெரியாது. அது அப்படியே இருந்துட்டு போகட்டும். ஆனா சிதம்பரம் குடும்பத்தோட இருக்கிற பகை, அது ஜென்மத்து பகை, 30 வருஷ பகை. அத இந்த சமயத்துல நம்ம தீர்த்து ஆகணும். சிதம்பரம் குடும்பத்துல கல்யாணமே நடக்க விட மாட்டோம்னு நம்ம சவால் விட்டுருக்கோம். ஆனா அவங்க பந்தக்கால் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்படியே விட்டோன்னு வைங்க, அவங்க கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நம்ம குடியிருக்கவே முடியாது. எனக்கு அம்மா சொல்றதுதான் சரின்னு படுது. அந்த சிதம்பரம் குடும்பத்தில் மட்டும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊர்லயே இருக்க முடியாது. அந்த கதிரை நமக்கு மொட்டை அடிச்சு கரும்புலி செம்புலி குத்தாமட மாட்டான். அப்படி ஒரு நிலைமைக்கு நான் விட்டுருவேனாடா? என் உசுரை கொடுத்தாலாவது அந்த கல்யாணத்தை நிறுத்துவேண்டா. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அடுத்த ஒவ்வொரு நிமிஷமும் அந்த சிதம்பரம் குடும்பத்தை பத்தி மட்டும் தானே யோசிப்பேன். இனி அந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரியணும்டா. அந்த ரோகிணி கழுத்துல தாலி ஏறுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாச்சும் அந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன்டா.